Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஹாட்டான டாபிக் பார்க்க போறோம். உங்களுக்கு thumbnail பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரைட்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, bro எப்படி வந்து வீட்லயே ஸ்ட்ரைட்னிங் பண்றது? ஈஸியா எப்படி பண்றது? அதே மாதிரி ஸ்ட்ரைட்னர்ல வந்து எனக்கு லோ பிரைஸா சொல்லுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னிங்க்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே guys, இந்த வீடியோவில் நம்ம மாடலிங் கோம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மாடலிங் கோம்னு கேட்குறீங்களா? ஸோ ஸ்ட்ரைட்னர் மிஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கம் ப்ளைனாக இருக்கும், நம்ம ஹேரை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது. மாடலிங் கோம்னா என்னென்னா, ஸோ அதில் வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும், சின்னதாக காம்பேக்டாக இருக்கும், அதில் வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சீவ்னாலே போது நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் அந்த ப்ளைனாக இருக்கிறத விட கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே நம்ம அயன் பண்ணுவோம். அதனால வந்து நமக்கு ப்ராப்ளம் வரக்கூட சான்சஸ் இருக்குது. முடி வந்து ரொம்ப ஹீட்லாம் கொடுத்துட்டோம்னா பொசுங்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணணும். அப்படி இல்லைனா ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இந்த மாடலிங் கோமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. கரெக்டான டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ நம்ம ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. கொஞ்சம் சேஃப்டியான மெத்தட். இது வந்து ரொம்ப லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷூட் ஆகாது. லைட்டாக, அதாவது மீடியம் லெவல் ஹேர், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தலைக்கு குளிச்சுட்டு ஹேரை வந்து ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டவலை வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே நல்லாவே ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த காம்பு எடுத்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த காம்பு பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் காம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காம்பேக்டாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் அதை போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது 1 இயர் வாரண்டியோடு உங்களுக்கு வருது. என்ன பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூஸ்டாக்லேருந்து வந்திருக்கு. நமக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அனுப்பிட்டாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒயர் வேறு சிக்கி விழுந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதடா நீங்கள் கேட்கலாம். லைட் ஆன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுதுங்களா? ஸோ இப்போ ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு 1 மினிட் வெயிட் பண்ணணும். ரொம்ப கம்மியாக வெயிட் பண்ணால் போதுன்ட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க 30 செகண்ட்ஸ் அது மாதிரிலாம். பட் 1 மினிட்டே வெயிட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி கொஞ்சம் நேரம் விட்டுட்டே பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 1 மினிட் ஆகட்டும். அது வரைக்கும் வேறு எதாவது பேசுவோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ன கேமராவில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னோடய எல்லா வீடியோலையும் வந்துகிட்டே இருக்குது. நான் ரிப்ளேவும் பண்ணுவேன், இருந்தாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற கேமரா வந்து பார்த்திங்கன்னா Sony A7 III. ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சாஃப்ட்வேர் ப்ரோ எடிட் பண்ணுறீங்க? இதுவும் அதிகமாக கேட்குற ஒரு கொஸ்டின். நான் வந்து Adobe Premiere Pro யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங்க்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ எங்கள் ஊருக்கு வந்து வீடியோ பண்ணுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வருவேன். கொஞ்சம் டைம் தேவைப்படுது அண்ட் மணியும் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஊராக வந்துடலாம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹீட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். என்னோட ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காம்பு இருக்கும். அப்படியே வந்து நம்ம சீப்பு மாதிரி பல்லாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேர்லி ஹேராக இருந்தால், அதாவது லைட்டாக கேர்லி ஹேர் அப்படின்னா வேவி ஹேராக இருந்துச்சுன்னா, எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி ஹேரில் வச்சுட்டு அப்படியே வந்து கோம் பண்ணுங்கள். சிம்பிள். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் பண்ணுமோ அது ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் மிரர் பார்த்து பண்ணிடுறேன். அப்படியே வந்து ஒன்றும் படாது, ஸ்கேல்ப்லலாம் படாது. ஸோ தைரியமாக நீங்கள் பண்ணலாம். பட் லைட்டாக பார்த்துக்கோங்க, இந்த காது ஏரியாலலாம் பட்டுற போது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஆக சான்சஸ் இல்லை. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த மாதிரி ஆனதில்லை. இருந்தாலும் சேஃப்டிக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்டம்லேருந்து அப்படியே டாப் வரைக்கும் பொறுமையாக அப்படியே கொண்டு போங்க. முடி லைட்டாக ஹீட் ஆகும், உங்களுக்கு தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி ஆச்சுன்னா வந்து முடி ஸ்ட்ரைட்னர் ஆகிட்டுக்குன்னு உங்களுக்கு அர்த்தம். ஸோ இந்த காம்பில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு எந்த ஆங்கிளில் ஸ்ட்ரைட்டன் பண்ணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு இப்படி காம் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக எனக்கு பேக்கில் வந்து ஹேர் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி காம் பண்ணணும். ஸோ சைடில் வேணும்னா சைடில் காம் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஹேர் வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை கீழே வச்சிடுறேன்.
ஸோ கையிலலாம் டச் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஹேர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முக்கியமாக சொல்லணும், இது வந்து டெம்ப்ரரியான ஒன்று தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டன் எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக உங்கள் ஹேர் மாறிடும். இது டெம்ப்ரவரி தான். பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்லாம் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து டெம்ப்ரவரி தான், அதையும் தெளிவாக சொல்லிடணும்ல, அதையும் சொல்லிட்டேன். ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் நல்லா நிற்குது. அப்புறம் சைடில் நிற்கிறதுக்காக இப்படி அப்வர்ட்ஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் நிற்கணும், கொஞ்சம் பெண்டாக இருக்குது, இல்லை கேர்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். மீடியம் லெவல் ஹேருக்கு ஓகே, லாங் ஹேருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஷூட் ஆகாது. ஸோ லாங்காக இருக்கிறவங்க இதை வாங்க வேணாம். மீடியம் ஹேர், ஷார்ட் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு, அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஸ்ட்ரைட்டரும் சரி வேக்ஸும் சரி நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரெகுலர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரும். நீங்கள் வந்து எப்போவாது ரொம்ப ரேராக ஏதாவது முக்கியமான பிளேஸ்க்கு போகணும், வெளியே இம்பார்ட்டண்ட்டாக எங்காவது போகணும், ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்கன்னா நைட்டு வந்து மறக்காமல் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த மாதிரி ஹேர் வச்சோன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கிறத உங்கள்கிட்ட காட்டணும், அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்தெந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம், அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே இல்லைனாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து இப்போ இல்லைனாலும் எப்போ நான் போகணுன்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் வந்து நான் பார்த்து அந்த ஊருக்கு விசிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேர் மட்டும் போட வேணாம், அங்கே இருக்கிற ஏதாவது ஸ்பெஷலான, இப்போ ஒவ்வொரு ஊரில் ஏதாவது ஒரு வித்தியாசமான பிளேஸ் இருக்கும், ரொம்பவே நேச்சுரலான பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களால் போக முடியல, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சேனலில் பார்ப்போம். பை கைஸ்.